பருப்பு குழம்புல முருங்கைக்காய் மட்டும் போட்டு குழம்பு வச்சா அது மட்டும் தண்ணி டேஸ்ட்டுங்க. வாங்க எப்படி பண்ணுற பற்றில எப்போ போல் வந்து பருப்பை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, தக்காளி எல்லாம் போட்டுட்டு உப்பு, மஞ்சள் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நான் வந்து காயை வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 போட்டுட்டு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுலேயே வந்துட்டு பூண்டு, கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்ச முருங்கைக்காவையும் போட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே லைட்டாக வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியை மட்டும். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி காய் நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் வந்து பருப்பை வந்து நல்லா பாயில் அடித்து அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் புளியை போட்டு. அதுக்கப்புறம் காய் வெந்ததும் கடைஞ்சி வச்ச பருப்பையும் அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு இன்னும் நல்லா கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும்.